கிருஷ்ணா குதிரை பேர வழக்கில் மேலும் 2 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? வணக்கம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கிறதுக்கு 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக தன்னிடம் சில பேரம் பேசியதாக கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா இன்னைக்கு காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருவள்ளக்கேணி காவல்துறை இதுவரை 14 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இவர்களில் சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோர் தங்களுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு இன்று மீண்டும் விசாரிக்கிறது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் சேதுராஜ் 2வது எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் முக்கிய சதியில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அவர் தனது மனைவி மற்றும் ஓட்டுநர் மூலம் 5 கோடி ரூபாய் அல்லது கோடி சொத்துக்கள் சேர்த்துள்ளதாகவும் அதனை கண்டுபிடிக்க வேண்டியுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து சேதுராஜ் பல சதி செய்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி ஜி.கே. இளந்திரன் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அதிலட்சுமி. கிருஷ்ணா குதிரை பேர வழக்கில் மேலும் 2 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? வணக்கம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கிறதுக்கு 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக தன்னிடம் சில பேரம் பேசியதாக கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா இன்னைக்கு காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருவள்ளக்கேணி காவல்துறை இதுவரை 14 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இவர்களில் சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோர் தங்களுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு இன்று மீண்டும் விசாரிக்கிறது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் சேதுராஜ் 2வது எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் முக்கிய சதியில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அவர் தனது மனைவி மற்றும் ஓட்டுநர் மூலம் 5 கோடி ரூபாய் அல்லது கோடி சொத்துக்கள் சேர்த்துள்ளதாகவும் அதனை கண்டுபிடிக்க வேண்டியுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து சேதுராஜ் பல சதி செய்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி ஜி.கே. இளந்திரன் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அதிலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.